வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிந்து பைரவி சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத சிவா நிரூபிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமும் ஆறுமுகத்தை உள்ளே வச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஆறுமுகம் இந்த ஒரு கண்டிஷனில் இருக்கிறத பார்த்த சிவா பயங்கரமாக அதிர்ச்சது மட்டும் இல்லாமல் சஞ்சய் கிட்ட கேள்வியும் கேட்குறாரு. அப்பே பண்ணாத ஆறுமுகத்துக்கு மேலே நீங்கள் எப்படி கையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ஒரு சாதாரணமான விஷயம். குற்றவாளியை விசாரிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக பதில் சொல்கிறாரு. ஆறுமுகம் தான் குற்றவாளி அப்படின்றது நிரூபணம் ஆகலை, அப்புறம் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவா திரும்பவும் கேள்வி எழுப்ப, நீங்கள் இப்போ தானே நிரூபிச்சிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி அவர் குற்றவாளியாக தானே இருந்திருக்காரு, சந்தேகத்தின் பேரில் தானே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணது தப்பு தான் சார், இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவா ஆறுமுகத்தை கூட்டிட்டு கிளம்புறாங்க. வெளியில் வரும்போதே அவங்க அப்பா கிட்டேயும் கேட்குறாங்க, என்னப்பா நீங்கள் கூட பார்க்கலையா, அங்கே தானே உங்களை இருக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, ஆறுமுகத்துக்காக நான் லஞ்ச் வாங்கிட்டு வரதுக்காக போனேன், அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பொருணிக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆறுமுகம் இந்த ஒரு கண்டிஷனில் வந்ததை பார்த்து ரொம்பவே பரிதவிச்சு போகிறாங்க அன்னபூரணி. இது ஆறுமுகம் வெளியில் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ரொம்பவே பயத்தோட இருக்காங்க மகா. அம்மா நீ ஒன்றும் அழுவதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு தப்பும் பண்ணாமல் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி ஒரு பக்கம் அழுவா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காயத்ரியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னால தானே உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. காயத்ரி நீ எதுக்காக அழுவுற, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சமாதானப்படுத்துறாங்க காயத்ரியை பார்த்து. அதுக்கப்புறம் ஆறுமுகத்துக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மருந்தெல்லாம் போட்டு விடுறாங்க அன்னபூர்ணிக்கு. ஆறுமுகம் தூங்கிட்டு இருக்காங்க, ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம அன்னபூர்ணி. அந்த சமயத்துல பைரவி அந்த இடத்துக்கு வராங்க. அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இங்க பாத்தியாமா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என் புள்ள தப்பே பண்ணல, இப்போவாது நீ புரிஞ்சுக்கிட்டியாமா, ஃப்ரெண்டுன்னு சொன்னேம்மா, அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் ஏமா இப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கேள்வி கேட்குறாங்க பைரவியை பார்த்து. தெரியல அத்தை, நான் சொல்லி தான் வச்சேன், ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல, நான் அப்புறமா கால் பண்ணி பேசுகிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பைரவி. பூர்ணி ரொம்பவே கவலையோட போக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைரவியோட மனசுக்குள்ளே நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, ஆறுமுகத்தை பற்றி தப்பான அபிப்பிராயத்தில் இருந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அத்தை சொல்கிற மாதிரி ஆறுமுகம் அத்தையோட வாக்குக்கு கட்டுப்பட்டு தான் இருந்திருக்கா போல், அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு ஆறுமுகம் போகாமல் இருந்திருக்காரு. நம்ம தான் ஆறுமுகத்தை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க பைரவி. நடந்த விஷயங்களை பற்றி கேட்டு விசாரிக்கிறாங்க. என்ன சஞ்சய், ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க, ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை, அப்புறம் எதுக்காக ஆறுமுகத்து மேலே கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாரு பைரவி, ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட்டாக தான் தெரிய வந்துச்சு. ஆறுமுகத்து மேலே கை வச்சது எனக்கே தெரியாது, நான் அந்த டைமில் வெளியில் போயிருந்தா வேற ஒரு அதிகாரி வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு சஞ்சய் நம்ம பைரவி கிட்ட. சாரியும் கேட்குறாரு. எதுக்காக நீ என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்காதா, உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதை விட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோனை வைக்கிறாங்க. நல்ல வேலை பைரவிக்கு நம்ம மேலே சந்தேகம் வரல, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளை அவாய்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்புறமா ஆறுமுகத்தை பார்த்த பைரவி என்ன பண்ணுறாங்க, கிட்ட போயிட்டு சாரி ஆறுமுகம், நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஆமாம் பைரவி, நீங்கள் எப்பவுமே மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தான் கொண்டு இருப்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், கூட விடுங்க, இப்போவாவது என்ன புரிஞ்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆறுமுகம் பதில் சொல்கிறாங்க. பக்கம் பயங்கர யோசனையில் இருக்காரு சிவா. ஆறுமுகத்தை இந்த கேஸில் எதுக்காக மாட்டி விட்டுருக்காங்க அப்படின்ற காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற குழப்பத்தோடவே இருக்காரு. என்ன டாக்டரை யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் கேட்க, நடந்த விஷயத்தை பற்றி சிவாவும் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு யாரோ நெருங்கின ஒருத்தவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. சிவாவும் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறமா தன்னுடைய தாய்மாமா தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற உண்மையை சிவா தெரிஞ்சுக்கிறாரா. அதனால சிவா எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.